இன்றைக்கும் டிவிக்க வந்து கம்யூனிஸ்ட்டுகளை வந்து மதிக்கிறாங்க. அதை நான் பாராட்டுவேன். ஆனா கம்யூனிஸ்ட்டுகள் எந்த இடத்துல போனாலும் உருப்பட மாட்டாங்க. இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட்டுகள் 64 எம்பி இருந்து, அதுக்கப்புறம் 34 இருந்து, அதுக்கப்புறம் 12, 7 ஆகி ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகள நீங்க என்னதான் நீங்க சேர்த்தாலும், அவங்களுடைய இப்ப பாருங்க ஆர்ப்பாட்டம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 சீட்டு வச்சு உங்களுக்கு வெளிய இருந்து ஆதரவு தர சொல்லி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இப்ப டிவிகே ஆட்சிக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் எத்தன போராட்டங்க பண்ணாங்க? ஞானசேகர் போராட்டம் பண்ணாங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் போராட்டம். ஒரு மாணவி விளாத்துக்குளம், திருச்சி விளாத்துக்குளம் கழிப்பிடம் போச்சு. அந்த அந்த குழந்தைய +2 மாணவிய வந்து பண்ணாங்க. அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? சரி அத விட்டுங்க. கள்ளச்சாராயத்தில எத்தன பேர் செத்தாங்க? 67 பேர் செத்தாங்க. அது கிளீனா திமுக கட்சிக்காரங்க ஒருத்தர் கண்ணுக்குட்டின்னு ஒருத்தரு அது பண்ணாங்கன்ட்டாங்க. அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? சரி அதெல்லாம் விடுங்க. இந்த 5 வருஷத்துல பள்ளி மாணவர்கள் ஃபீஸ் எவ்வளோ தெரியுங்களா? என்ன கிறிஸ்டியன் ஸ்கூல்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 60,000க்கு மேல. எந்த ஸ்கூல் வாசல்ல நின்னு எஸ்எஃப்ஐ போராடுனாங்க, டைஃபி போராடுனாங்க, சிபிஎம் போராடுனாங்க, சிபிஐ போனாங்க. 5 வருஷம் கோபாலபுரத்தில நல்லா நல்லா சாப்பிட்டு, நல்லா தூங்கிட்டு, இப்ப எரிஞ்சுட்டு சிவாஜி கணேசன் செத்துட்டாரா? அப்படின்னு ஒரு கனவு கண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த கம்யூனிஸ்ட்டுகள் தேசத்தில இருக்க எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் வரமாட்டாங்க.